அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க இன்னைக்கு இதான் டாபிக். தெரியுதுங்களா? அதாவது பகுதி 2. இந்த பிள்ளைங்களோட வயசு வந்து 5 வயசு. படிக்கிறாங்க. பாலர் பள்ளின்னு இருக்கா? இது ஒருத்தவங்க கேட்டாங்க எந்த ஸ்கூல்? அ வள்ளுவன் தமிழ் பள்ளி. ஆனா திருக்குறள்லாம் புக்ல இல்ல. சரியா? இப்ப இந்த பாடத்த பார்ப்போம். இங்க பாருங்க. உயிரெழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு தெரியும். இப்போ இத வந்து எழுத சொல்றாங்க. நல்லா கவனிங்க. இத வந்து எழுத சொல்றாங்க. இது ஏ தெரியும். இந்த மெய்யெழுத்துக்கள் இன்னும் 18 படிச்சு முடிக்கல. நான் இந்த ஃபோன்ல இருக்கிறத பார்த்து அப்படியே சொல்றேன். 8ன்னு இருக்கா? ஒட்டகம்ன்னு இருக்கா? இப்போ ஓ தெரியும். இட்டு, க, இக், ட, க, இம். இதில இருக்கிற இந்த மெய்யெழுத்துக்கள் கொஞ்சம் தான் தெரியும். இந்த வாரம் வந்து அதாவது சில மெய்யெழுத்துக்கள் அதாவது எப்படி சொல்றதுன்னு நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். அதாவது உயிரெழுத்துக்கள் 12யும் படிச்சு முடிச்ச உடனே, மெய்யெழுத்துக்கள்ல 18யும் படிச்சு முடிக்கணும்ல. முடிக்கணும்ல. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, ஆம், மெய்யெழுத்துக்கள்ல ஒரு 4 எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஒரு 4 எழுத்து. உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, இந்த பேஜ காமிச்சேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்க பாருங்க. தெரியுதா? இன்னு, ந, ந. இ, ய, ய. இன்னு, ந, ந. இந்த மாதிரி ஒரு மெய்யெழுத்துக்கள் 18யும் முடிக்காம, முழுசா முடிக்காம, இது போல இப்படி பாடம் நடத்துனா, அது நமக்கே எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. சரியா? எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த மெய்யெழுத்துக்கள் இன்னும் முடிக்கலன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? அப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி எழுதுறது? அண்ணா, 2 இந்த டூங்கிற எழுத்த எழுத தெரியாது இல்லையா? டூங்கிறது தெரியாது. சரியா? டி, டீங்கிறது தெரியாது. அப்புறம் அது என்ன? ஆவ். இந்த இதுல ஒரு சில உயிர்மெய் எழுத்துக்கள் தெரியாமலேயே இத ஃபில் பண்ண சொன்னா, அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுமா? கஷ்டப்படாது? என்னோட கேள்வி ஒண்ணுதான். அப்போ ஒரு ஒரு பிள்ளை வந்து மெய்யெழுத்துக்கள படிச்சு முடிக்கணும்னா, நேத்து நான் எழுதுனேன். நேத்து சண்டே, இன்னைக்கு திங்கட்கிழமை. முதல் 3 எழுத்து இக்கு, இங்கு, இச்சு 3 மட்டும் தான் அந்த நோட்ல எழுதுனேன். அத வந்து ஏன்னா நான் என்ன நெனச்சுக்கிட்டேன், முதல் 6 எழுத்த கத்துக் குடுக்கலாம். அடுத்த 6, அடுத்த 6ன்னு இந்த இயர் 2ல 6, 6 லெட்டரா படிச்சாங்க. அதனால நானு 6 எழுதி குடுக்கலாம்னு நெனச்சேன். ஆனா 3 தான் எழுதி குடுக்கணும். அப்போ 18 படிக்கணும்னா எத்தன வாரம் தமிழ் ஸ்கூல் நடக்கணும் சொல்லுங்க? இப்ப ஏறக்குறைய 6வது வாரம் ஆயிருச்சு இந்த டெர்ம்ல. மிச்சம் 4 வாரம் தான் இருக்கு. அப்ப அதுக்குள்ள எப்படி படிக்க முடியும்? அப்போ இந்த வருஷத்துல மெய்யெழுத்தையே சரியா முடிக்காம, எப்படி எப்படி படிக்கிறது? புரியுதுங்களா? ஒரு சாதாரண விஷயத்த நான் வந்து இப்படி தோட மாட்டேன், இப்படி சுத்தி தான் மூக்க தோடுவேன்னா என்ன பண்றது? சாதாரணமா போலாம். இங்க பாருங்க. இப்ப இது 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 ஈஸி. ஊஞ்சல். இது என்னது? ஊஞ்சல்னா ஊ தெரியும். மெய்யெழுத்துக்கள் தெரியும். அதாவது உயிர் எழுத்துக்கள் 12ம் நல்லா தெரியும் இந்த பிள்ளைங்களுக்கு. ஆனா மெய்யெழுத்துக்கள் 18ம் முழுசா தெரியாது. அப்படி இருக்கிறப்பவே இடையில அதாவது சில மெய்யெழுத்துக்கள், சில உயிர்மெய் எழுத்துக்கள். இப்படி பாடம் சொல்லி தர்றது. இப்படி பாடம் சொல்லிக் குடுத்தா விளங்குமா? இல்ல இது ஈஸியா இருக்குமா? அதாவது இவங்க வந்து இங்க பாருங்க, புத்திசாலிகளுக்கு தான் பாடம் வச்சிருக்கிறாங்க. இல்ல நான் நம்ம வந்து அம் இப்ப இங்க இருக்கு பாருங்க. இதுனா இப்போ பல்லுனா நம்ம ப சொல்லணும். ப எழுதணும். அப்போ அந்த பிள்ளைங்க எப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தான் படிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவு சுருக்கமா சொல்லி தர்றீங்க பாருங்க. இப்ப இது ல மட்டும் தான் இருக்குது. இப்ப ல மட்டும் தான் இருக்குது. மிளகாய் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தரணும். அப்போ ஏற்கனவே அவங்க மெய்யெழுத்துக்கள படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா, எவ்வளோ ஈஸியா அத எழுதலாம். உயிர்மெய் எழுத்துக்கள படிச்சுட்டோம்னா, ஒரு கடகடன்னு நம்மலாம் 1ஆம் கிளாஸ் 5 வயசு ஆகுறப்போ நான் 1ஆம் கிளாஸ் சேர்ந்தேன். எல்கேஜி, யுகேஜி படிக்கல. அப்ப எல்கேஜி, யுகேஜிலயே படிக்காம நேரா 5 வயசுல போய் சேர்ந்து, 1 வருஷத்துல உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள், அப்புறம் 1லிருந்து 100 வரைக்கும் நம்பர நாங்க எழுத கத்துக்கிட்டோம். அப்போ ஒரு 5 வயசு பிள்ளைக்கு
முடியும். இந்த ஒரு மெய்யெழுத்து வந்து இங்க பாருங்க, இப்படியே மெய்யெழுத்து 3, 3 எழுத்தா படிச்சுக்கிட்டு போனா, எப்ப படிக்கிறது? எப்ப படிக்கிறது? சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இன்னும் 4 வாரத்துல ஸ்கூல் முடிஞ்சிரும். அப்படி இருக்கிறப்போ, இங்க பாருங்க. எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் எப்படி இந்த பிள்ளைங்க வாசிப்பாங்க? இல்ல இது கூட நெறைய பேஜ் இருக்குது. நான் சும்மா ஒரு காமிக்கிறேன். இந்த பசங்க எப்படி வாசிப்பாங்க? இதை கூட எடுத்துக்கோங்க. எப்படி வாசிப்பாங்க? எப்படி வாசிப்பாங்க? அதாவது இது என்னன்னே தெரியாம கேட்குறாங்க. இது என்னது? இது பல். இங்க பாருப்பா பல். அப்போ இந்த பாங்கிற வடிவத்த எழுத சொல்லி தர்றதுக்கு ஒரு டைம் ஆகுது. இது இல்லு. ஏன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மெய்யெழுத்துக்கள் படிச்சாலும் அது மறந்து போகுது. அப்படி இருக்கப்போ, இங்க பாருங்க. இத இத கவனிங்க யாராவது. இப்ப இந்த வரிசைய 18 18 எழுத்துக்களும் தெரிஞ்சா தானே இத கோடு போட முடியும். அப்புறம் இத படிச்சு இந்த பக்கத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். சரியா? ரொம்ப நாள் ஆகும். அப்புறம் இத எப்படி எழுதுவாங்க? இதையும் நம்ம கஷ்டப்பட்டு வம்படியா அ, அம்மா எழுது, அம்மா எழுது. இங்க பாரு இங்க அம்மா எழுது. இங்க வந்து ஆலமரம் எழுது. அப்புறம் இங்க வந்து என்ன எழுதணும்? இல்லம் எழுதணும். இப்படி எழுதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லி குடுக்கணும். ஆனா அந்த பசங்களுக்கு வந்து இந்த இந்த ஒரு புதையல் தேடுற போட்டின்னு வைப்பாங்க தெரியுமா இந்தியாவுல? அது போல அப்படியே ஒரே தேடி தேடியே எழுதுறாங்க. கஷ்டப்பட்டு எழுதுறாங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இந்த புக்ல இது எதுக்கு இந்த அப்புறம் சொல்லிடுவேன் தண்டம் மாதிரி இருக்கு. அதாவது முதல்ல 12 உயிரெழுத்துக்களா படிக்கணும். சாதாரண விஷயம். இது என்ன சைனீஸ் லாங்குவேஜா நெறைய எழுத்து கோடு கோடா இருக்கிறதுக்கு. முதல்ல 12 எழுத்துக்கள். 12 எழுத்துக்கள படிக்க முடியிற பிள்ளைங்க, அடுத்து 18 எழுத்த படிக்க மாட்டாங்களாம். மெய் எழுத்துக்கள 18. 18 நீங்க அ இயர் 2ல இருக்கிற மாதிரி 6 6 6 6 3 பார்ட்டா பிரிச்சு சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள அம்மா என்னமோ பாடிக்கிட்டே இருக்கேன். தினமும் பாடிக்கிட்டே. இங்க பாருங்க. உயிர்மெய் எழுத்துக்கள வரிசை படிக்கணும். அப்போ வரிசை படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, அது சம்மந்தமான ஒர்க் ஷீட் எல்லாம் அந்த புக்ல வைக்கணும். எப்படி வைக்கணும்? இப்ப நீங்க உயிரெழுத்துக்கள் படிச்சுட்டீங்க, மெய்யெழுத்துக்கள் படிச்சுட்டீங்க. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் படிச்சுட்டீங்க. எது? வரிசை. இந்த வரிசை. இந்த 3யும் சேர்த்து என்னென்ன வேர்ட்ஸ்லாம் உருவாக்க முடியுமோ, அந்த மாரி ஒரு பேஜ் வைக்கலாம். சரி ஓகே. இந்த 3 டைப்பு. இந்த வரிசை வரிசை உயிரு அல்லது உயிரு பிளஸ் மெய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எத்தனை வார்த்தையில உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து, அது கொஞ்சம் படம் போடலாம். அதுக்கு வந்து எழுத்துக்கள உருவாக்கலாம். அப்புறம் வந்து இப்போ வரிசை சொல்லி தரோம்னு வச்சுக்கோங்க. இது கா. ஓகே. காடுன்னு சொல்லி தரக்கூடாது. கான். அந்த மாரி இந்த எழுத்துக்கும், அந்த மெய் எழுத்து, உயிர் எழுத்து சேர்ந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள கொண்டு வரலாம். அடுத்து இப்ப வரிசை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கிளி. சரியா? இந்த மாரி எழுத்துக்கள சொல்லலாம். இப்ப ஈனா அதுக்கேத்த மாதிரி வார்த்தைகள கொண்டு வந்து அப்போ ஒரு 1 2 2 கூட படிக்கலாம். அடுத்து இந்த உக்கு கொஞ்சம் அதிக நாள் செலவு பண்ணணும். இதெல்லாம் 2 2 இருக்கு. இந்த பசங்க வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகும். அப்போ நம்ம சரியா மெத்தட ஃபாலோ பண்ணோம்னா, 1 வருஷத்துக்குள்ளேயே இத ஃபுல்லா படிச்சுருவாங்க. இல்ல 2 வருஷம் கூட எடுக்கட்டும். 2 வருஷத்துக்குள்ள ஃபுல்லா படிச்சுருவாங்க. ஆனா, படிக்கிற டைம்லயே படிக்கிற இதுலயே படிக்கிற வயசுலயே இப்படி இப்படி எதையாவது குடுத்து தொல்ல பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? இப்ப நான் வந்து கிளாஸ்ல இன்னைக்கு என்ன இது கண்ணு. முதல்ல கண்ணுனாலே கண்ணு படத்த பார்த்து கண்ணுன்னே தெரியல. இங்க பாருங்க. சொல்ல மறந்துட்டேன். இங்க பாருங்க. இந்த புக்கோட எத்தனாவது பேஜ்ல உயிர்மெய் எழுத்துக்கள் வந்திருக்குது? எவ்வளவு உயிர்மெய் எழுத்துக்கள் வந்திருக்குது? தெரியுதா? 7வது பேஜ்லயே 7வது பேஜ் 07 7வது பேஜ்லயே மெய்யெழுத்துக்கள் 18யும் தெரிஞ்சிருந்தா தான் அத எழுத முடியும். இப்ப ஒரு வாரத்துக்கு 3 லெட்டர்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, 6 3 18 எத்தனை நாள் ஆகுதுன்னு பாருங்க. எத்தனை ஆறு ஆகும்னு. அதில அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போயிடுது. இதுலேருந்து நான் என்ன சொல்றேன், உயிரெழுத்து படிச்சுட்டு மெய் எழுத்துக்கள் படிக்கிறீங்க. அது 2 டேர்ம் கூட எடுத்து படிக்கட்டும். அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் போலாம். மெதுவா, மெதுவா, மெதுவா. இது என்ன பண்றது? இது இந்த இந்த பேஜ பாருங்க. இது நேத்து எழுதுனது. இது என்னோட புக்குன்றனால பிளாங்க்கா இருக்கு. இங்க பாருங்க. இது மெய்யெழுத்து, இது உயிர்மெய் எழுத்து. மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இப்படி வந்து ஒரு ஃபார்மட்டே இல்லாம இது ஒரு ஃபார்மட்டா வச்சிருக்காங்க. அப்படின்னு ஒத்துக்கலாம்.
இது இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம்னு எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி வந்து அவங்க இந்த அட்டவணையை வந்து கடைசியில் இருக்கிற அட்டவணையை ஈஸியாக சொல்லித்தரதை விட்டுவிட்டு இதில் கொஞ்சம் இங்கே பாருங்க, இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ் கிளாஸ்லன்னா இந்த மெய்யெழுத்துக்களில் கொஞ்சம், இதுக்குள்ள உயிர் மெழுத்துக்குள்ள கொஞ்சம், அப்புறம் இதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தப்பு தப்பாக சொல்லித்தர வேண்டியதானே. 2 உயிர் எழுத்து 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 2, ஒரு நாளைக்கு 2 அப்படி படிக்க வேண்டியதானே. இங்கே பாருங்க, இதை ஃபுல்லாக படித்து முடித்தா அந்த பிள்ளைங்களோட கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும். நம்ம இது 2யும் படிச்சிட்டோம், ஸோ இது 2யும் மல்டிப்ளை பண்ணுனா இதெல்லாம் வருது. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இல்லை இதுக்கு போயிட்டு இந்த மாதிரி பாடம் வைக்கிறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, ஓகே. ஆனால் குழப்பி குழப்பி வைக்கக்கூடாது. இதுக்கு வந்து இந்த புக்கோட முதல் பதிப்பு வந்து பேர் தெரியாமல் நான் காமிக்கிறேன். 2020 பாருங்க, 2020 2020லேருந்து 4 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, பேர்லாம் வாசிக்கல. பாட நூலாக்க குழு, பாட நூலாக்க குழுன்னு 2 போட்டிருக்கு. மேலே ஒரு 2 பேர், 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் பாடத்தை உருவாக்குனாங்களாமா. அப்புறம் வந்து ஓவியம் 2 பேர், அட்டைப்படம் ஒருத்தர். எங்கே பிரிண்ட் பண்ணது? அனைத்து உரிமையும் மவுண்ட் லூயிட் ரூயிட்னு ஒரு இடம் இருக்கா? அது இங்கே இருக்குங்க, இங்கிலீஷில் தெரியுது. அனைத்து உரிமையும் மவுண்ட் ரூயிட் தமிழ் ஸ்டடி சென்டரை தான் சேருமாமா. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் நந்தமிழ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கல்லை பிசைந்து கனியாக்குமா. இதை பார்த்தா எனக்கு எங்கள் அப்பா சொன்னதே ஆபத்து வருது. கல்லில் நார் உரிக்கிற வேலை, என்னதான் பண்ணுறது, ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு. இதில் நம்ம இந்த வள்ளுவன் தமிழ் பள்ளியிலிருந்து நம்மளோட பங்கு என்ன? வள்ளுவன் தமிழ் பள்ளியோட இங்கே பாருங்கள், வள்ளுவன் தமிழ் பள்ளி. ஆனால் திருக்குறள் கிடையாது புக்கில். சிறந்த புத்தகம், சிறந்த உருவாக்கம். எல்லாமே வந்து கசாமுசான்னு இருக்கக்கூடாது. ஒரு மெத்தடாக போகணும், ஈஸியாக படிக்கணும். அப்போ வந்து நம்ம அது அது வரிசையாக போனால் தான் நல்லா இருக்குன்றேன். அப்போ தான் பிள்ளைங்களோட மைண்டில் வந்து குழப்பக்கூடாது. அதுகளுக்கு வந்து எவ்வளோ பாவம். அடுத்த வருஷத்துக்குலாம் தமிழ் ஸ்கூல் போகிற ஐடியாவிலே கிடையாது. ஏன்னா என்னால் அந்த பாடப்புத்தகத்தை மாற்ற முடியாது. அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, இந்த புத்தகத்தில் என்ன இருக்குதோ அப்படியே தான் சொல்லணும். இப்போ நேற்று நான் என்ன சொன்னாங்கன்னா, முதல் 3 லெட்டரை மட்டும் நோட்டில் எழுதுங்க அப்படின்னாங்க. நான் எழுதி வச்சேன். சரியா? அதாவது நம்ம என்ன ப்ரொசீஜரோ அதுபடி தான் செய்ய முடியும். என்ன ப்ரொசீஜர் அது அப்படியே செய்யறதுக்கு நான் எதுக்கு? யார் வேணால் செய்யலாம். யார் வேணால் அதை செய்யலாம். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாம் பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமைய விடுமுறை நாளாக கொண்டாடுவோம். ஏன்னா எனக்கு போதும்னு தோணுது. ஏன்னா 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லாயிருக்கு. அதாவது நல்லா இருக்குன்னா சுமாராக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் பாடம் வந்து எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்கல. ஏன்னா அவங்களோட பாடம் உருவாக்குனவங்களுடைய மென்டாலிட்டி, வே ஆஃப் திங்கிங் வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து இந்தியாவில் படித்த முறைப்படி நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி தான் படிக்கணும், இதுதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னோட மைண்டு வந்து ஒரு சுமாரான படிக்கிற ஒரு ஆளுன்றனால நான் அப்படி இப்படி சொல்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, இந்த வருஷத்தை ஆரம்பித்ததுனால முடிஞ்ச வரை இந்த வருஷத்தை முடிச்சுட்டு தமிழ் ஸ்கூலை முடிச்சிக்கலான் இருக்கேன் இப்போது. ஏன்னா இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணி போடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இப்படி ஒரு வீடியோவை நான் வந்து வாட்ஸ்அப் அந்த இது சொல்லுவாங்களா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சா கூட இப்படி ஒரு வீடியோ இது பார்த்தாது மாதிரியே காமிச்சிக்கிறதில்ல யாரும். அதை நம்ம நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கோன்னா, அந்த உப்புக்கு சப்பானின்னு சின்ன பிள்ளையில விளையாட்டுக்கு சேர்த்துவாங்க தெரியுமா, அந்த பையனை யாரும் தொட்டால் அவன் வந்து அவுட்டு கிடையாது. உப்புக்கு சப்பானி நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டு பிளேயராகவே வச்சுக்க மாட்டாங்க. இல்லை அந்த வார்த்தை கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஆனால் உப்புக்கு சப்பானினா யூ ஆர் நாட் ஈக்குவல் டு த அதர் பிளேயர்ஸ். சப்ஸ்டியூட் மாதிரி இருப்பாங்க. ஓடிக்கிட்டே இருப்பாங்க, விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க, அவனை மட்டும் தொடவே மாட்டாங்க. அந்த மாதிரி
நம்ம பேசுறதுக்கு நான் வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குது. இத நம்மளால மாத்த முடியுமோ, முடியாதோ தெரியாது. மாத்த முடியலன்னா, ஆமா அந்த இடத்துல நமக்கு வேலை கிடையாது. மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். அந்த இடத்துக்கு போக்கூடாது. ஏன்னா நான் வந்து இப்போ நேத்தே தெரிஞ்சுது. 3 லெட்டர் தான் எழுதணும்னா, 3 லெட்டர் தான்ல எழுதணும். அப்புறம் நான் எதுக்கு அந்த வேலைய செய்யணும்? ஏன்னா போன வருஷம் என்ன சொன்னாங்கன்னா, அ 6 லெட்டர் 6 6ஆ படிக்கணும் அப்டின்னா. நான் ஃபர்ஸ்ட்டு 4 4ஆ படிக்கலாமான்னு படிக்க வைக்கலான்னு நெனச்சேன். அப்புறம் வந்து 6 6ன்னு சொல்லவாட்டி ஓகே. 6 6ஆ படிக்க வைக்கன்னு நெனச்சோம். அது இயர் 2லயும் மறுபடியும் மெய் எழுத்துக்கள். புரியுதா? மறுபடியும் உயிர்மெய் எழுத்துக்கள். புரியுதா? இயர் 2ல. இது ப்ரீ பிரைமரி. இயர் 1லயும் மறுபடியும் உயிர்மெய் எழுத்துக்கள். மறுபடியும் மெய் எழுத்துக்கள். உங்களுக்கு பிரச்சனை புரியுதா? அதாவது வரிசையா இப்படியே படிக்கட்டு மாதிரி வரிசையா போனோம்னா, அந்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அது ஈஸியா புரியும். அது வந்து லேர்னிங். இது வந்து ஜம்பிங். குரங்கு குட்டி தாவுன மாரி அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் 1, 2, 3, 4, 5ன்னு போணும். இது 1, 2, 4, 5, 7, 6, 3 இப்படி பண்ணா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து இந்த இப்ப நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா இல்ல அப்படின்னு நம்ம சொல்றத அ இல்லங்க. அவங்க கரெக்ட்டா தான் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு சிலர் பேசுறாங்க. கரெக்ட்டா? இப்ப இந்த வீடியோ நான் பண்றேன்ல YouTubeல. "இது ஏன் இந்த வீடியோ பண்ற? ஏன் பண்றீங்க?" அப்படின்னு யாரும் கேட்கறதும் இல்ல. இப்ப டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ம் எப்படி சொல்றது? இப்போ ஒரு ஒரு ஊர்ல ஒரு பட்டிமன்றத்தில பேசுறது கேட்டுருக்கீங்களா? 3 மருமகள் இருந்தாங்களாம். ஒருத்தவங்க வந்து பரிமாறுவாங்க. ஒருத்தவங்க வந்து இலை போடுவாங்க, பரிமாறுவாங்க. அ இன்னும் கடைசி மருமகள் வந்து இலையெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அதுபோல தான் அவங்க அவங்களுக்குரிய வேலை செய்வாங்க. அடுத்த வேலைய பத்தி யோசிக்க மாட்டாங்க. சரியா? அதாவது இது உன்னோட வேலை. அவங்க மட்டும் தான் அந்த வேலைய செய்வாங்க. அப்படி இருக்கிறப்போ, இந்த ஸ்கூலுல ஃபங்ஷனோ, இல்ல அது இது போட்டி நடக்குது. இத இத பத்தி தான் பேசுவாங்களே தவிர, இந்த புக்க பத்தி யாருமே பேச மாட்டாங்க. சரி இந்த புக்க பத்தி சொல்லலாம்னு நெனைக்கிறப்போ, இந்த புக்க பத்தின பேச்சு அதாவது உங்களுக்கு இந்த புக்கு உங்க கிளாஸ்க்கு வேணுமா? எத்தன புக் வேணும்? அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, இந்த புக்ல இருக்கிற அந்த கன்டென்ட் உள்ளடக்கத்த பத்தி நம்ம பேசவே முடியாது. அப்படி பேசுறதுக்கான இடம் வந்து அந்த டீச்சர்ஸ் மீட்டிங் கிடையாது. இந்த புக் ஏன் அப்படி இருக்கு? ஏன் இந்த படம்லாம் அப்படி இருக்கு? அப்படின்னு பேசுற அந்த இடமே அது கிடையாது. போனவுனே அவங்க என்னென்ன அடுத்து என்ன பண்ண போறோம்ன்னு பேசுவாங்க. அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லி, அத பத்தி பேசி, அத பத்தி விவாதம் பண்ணி, அத என்ன செய்யலான்னு அப்படின்ற அந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காது. அப்புறம் அந்த இடத்துல நமக்கு என்ன வேல? 1/2 நாள் செலவாகுது. போயிட்டு காலையில எழுப்பி கூட்டிட்டு போயிட்டு இந்த வாரம் நான் மட்டும் தான் போனேன். மழை பயங்கர பொழுதுக்கும் மழை பெய்யுது. குளிர் பயங்கரமா இருக்கு. இந்த சைனஸோட நான் போயி, இந்த 2 மணி நேரமும் அ ஸ் சொல்ற வேலைய அப்படியே செஞ்சுட்டு வர வேண்டியது தான். அந்த வேலைய வேற யாராவது செய்யட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு இப்ப கூட நான் போன வாரம் வீடியோல பேசின உடனே குயிட் பண்ணிறலாம். குயிட்னா சரி ஓகே எனக்கு வர இஷ்டம் இல்லன்னு சொல்லிர்லாம்னு நெனச்சேன். ஆனா அது வந்து ஒரு பொறுப்பில்லாத விஷயம். ஒரு விஷயத்துக்கு கமிட் ஆயிட்டு டக்குன்னு வெளில வர்றது தப்பு. சரி ஆரம்பிச்சுட்டோம் முடிச்சிரலாம். நெக்ஸ்ட் இயர் போக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் போக்கூடாதுன்னு யாரும் கேட்க போறதில்ல. புரியுதுங்களா? நீங்க ஒரு ஏன் வரல? இல்ல ஏன் இப்படி இந்த புக்க பத்தி பேசுறீங்க? எந்த பேச்சும் கிடையாது. அதாவது நான் இந்த YouTubeப வந்து ரகசியமா வச்சிருக்கிற மாரி இருக்கு. இந்த சில வீடியோக்கள் நான் இப்ப இந்த வீடியோ என்ன பண்ணுவேன், WhatsAppல ஸ்டேட்டஸா கூட வைப்பேன். யாருமே இத ஏன் பேசுனேன்னு கேட்கவே மாட்டாங்க. அவ்வளோதான் நமக்கு மரியாதை. மரியாதை இல்லாத இடத்துக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்ல. இந்த புக்க வச்சே இந்த ஃபுட்பால் மாரி உருட்டிட்டே கிடக்கட்டும். நமக்கு என்ன? இன்னும் எனக்கு வந்து மனசு சமாதானம் இல்ல. பிள்ளைங்க மனசு கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. ரொம்ப ஈஸியா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த நான் கஷ்டப்பட்டு தான் செய்வேன். நான் என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன். இதுக்கு இத்தன பேர் தேவையே இல்ல. இந்த புக்க வடிவமைக்கிறதுக்கு 3 பேர் இருந்தாலே போதும். இப்போ ப்ரூஃப் ரீடிங்ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்ப்பாங்க. இப்ப இந்த புத்தகத்த ஃபுல்லா ஒரு பிடிஎஃப்பா போட்டு குடுத்தாங்கன்னா, எந்தெந்த பேஜ் வேணும், எந்தெந்த பேஜ் வேணாம், எந்தெந்த பேஜ் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும். இது இப்படி குழப்பி குழப்பி வைக்கிறதுக்கு பதிலா, அத அப்படியே வரிசையா புக்க அடுக்கி வச்ச மாரி வச்சுட்டோம்னா, ஈஸியா வேல முடிஞ்சு போயிரும். இது கலர்ஃபுல்லா தான்ப்பா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா வரிசைப்படி இல்ல. முறைப்படி இல்ல. இங்க பாருங்க.
மெய்யெழுத்துக்களை சரியா படிக்காமலே இதை எப்படி செய்ய முடியும்? இந்த இந்த 3 டேர்ம்ல நான் 4 நாள் தான் இருக்கு. 4 நாளு. 6 வாரம் முடிஞ்சு போச்சுன்னா 4 வாரம் இருக்கு. 4த் டேர்ம் ஃபுல்லா வந்து இந்த ஆண்டு விழாக்குரிய கல்ச்சுரல்ஸ் இருக்கும் தெரியுமா? இந்த டான்ஸு, பாட்டு, நாடகம் அதுதான் பண்ணுவாங்க. அதில 2 மணி நேரம், அதில ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கலாம். ஆனா, அதுக்குள்ள வந்து அவங்க எப்படி நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லி தர முடியும்? உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த வருஷம் சொல்லி தர்றது சாத்தியம் இல்ல. மெய்யெழுத்துக்கள் 18யும் வரிசையா சொல்லி தந்து அத மனப்பாடம் பண்ண வைக்கிறதே பெரிய விஷயம். இப்படி இருந்ததுன்னா, இங்க பாருங்க, இது மாதிரி அங்கேயும் இங்கேயும் வச்சிருக்காங்க. ஆனா படிக்கணும். படிக்கிறதுக்கு டைம் இருக்கணும்ல? தெரியுதா? ஆ இப்போ இந்த புக்ல இத்தனாவது பாடத்துலயும் இது இருக்கு. அந்த மெய்யெழுத்துக்கள் வந்து 18 எழுதுறது இருக்கு. அப்படி இருக்கிறப்போ, இந்த பகுதிய ஒரு ஸ்டூடெண்ட்டால எப்படி எழுத முடியும்? எப்படி எழுத முடியும் சொல்லுங்க? இந்த டூ, ட தெரியல, தெரியல. அது அது எப்படி வடிவத்துல எழுதணும்னு எப்ப சொல்லி தர்றது? எப்போ ஒரு எழுத்தோட இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி இங்க பாருங்க. இக்குன்னா இப்படி எழுதணும். இச்சி இங்கு இப்படி எழுதணும். இச்சி இப்படி எழுதணும். அத ஒரு டேர்ம் ஃபுல்லா சொல்லிக் குடுத்து, நல்லா மனப்பாடம் ஆக வைக்கணுமா இல்லையா? 2 மணி நேரத்துல இதெல்லாம் லீவு போடுறது வேற நடக்குது. குளிர்காலம். ஆ இதுல என்னன்னே தெரியல. ஈட்டின்னா என்னன்னே தெரியல. இங்க பாருங்க. நான் வந்து பொதுவா நான் பேசுறேன். இதுல வந்து ஆடு. இந்த டூ தெரியல பிள்ளைங்களுக்கு. தெரியலையா? டீ வாசிக்க தெரியாது. ஆ இது என்னன்னே தெரியாது. என்ன பண்றது? இங்க இருக்கே, இங்க இருக்கே. இந்த பக்கத்த எப்படி வாசிப்பாங்க இந்த பசங்க? 2 இருக்குது. அப்புறம் ரூ இருக்குது பாருங்க. 1 ரூ இருக்குது. அப்புறம் நாய் இருக்குது. இதெல்லாம் தெரியாது. தெரியாம எப்படி இந்த பசங்க வாசிச்சு அத வந்து கோடு போடுவாங்க? ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா, நம்மளால ஒரு விஷயத்த மாத்த முடியணும். இல்ல இந்த புக்க கொண்டு போயிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கணும். யார் தயாரா இருக்காங்களோ, அவங்க இந்த வேலைய செய்யட்டும். என்னால செய்ய முடியாது. ஐ அம் சாரி. நெக்ஸ்ட் இயர் வரல. நன்றி, வணக்கம்.